18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். இன்னைக்கு நம்ம தர்பார்ல உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒன்று ஒன்றா எடுத்து கஷ்டப்பட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது அப்பட்டமான பொய். அப்படியே ரொம்ப அழகா இருக்கிறத தூக்கி சவுலிசா தூக்கி வச்சிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. சரியா? வாங்க போவோம். இப்போ நம்ம நேரா செம சீனுமாக்குள்ள போறோம். பட்டு அங்கவசத்தை போட்டு பகட்டா வந்து எதுக்கு நிக்கணும் வாக்கியடா? தசரா திருவிழாவுக்கு தான் குலசேர பட்டணத்தில் அங்கே விழா பயங்கரமா நடக்கு. ஒரு எட்டு பாட்டுவாங்க. தடியடி திருவிழான்னு ஒரு திருவிழா வச்சிருக்காங்க. அது என்னன்னா தடியை எடுத்துக்கொண்டு அங்கிட்டு போடுறது இல்லை. இங்கிட்டு ஒரு 10-15 பேர், அங்கிட்டு ஒரு 10-15 பேர் கம்பு எடுத்து முளையர் அரைஞ்சுக்கிறதா தடியடி திருவிழாவாம். அடுத்து பாருங்க, இந்த வடக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர் ஏரியாவெல்லாம் இந்த மேகம் புலர் வெடிச்சு தண்ணி முதன்னு விழுந்து ஏகப்பட்ட விஷயத்தை அடிச்சுட்டு போயிருச்சு. அதில் ஏகப்பட்ட கார்களே அடிச்சுட்டு போயிருச்சு. அதில் பாருங்க, சிக்கி போன ஒரு காரு இதாகி போச்சு. அதை எடுத்துட்டு வந்தா இப்போ அந்த காரு டமன்னு ஓடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆத்தாடி, இந்த மாதிரி கார் தாண்டா நமக்கு வேணும். மழை புயல் காடு வெள்ளம் எல்லாத்துலையும் தப்பிச்சு வந்துருச்சுன்னு இப்போ அந்த காரை எல்லாரும் உத்து பார்க்காங்க. வேற மாதிரி ஒரு ஃபீலிங்கை தரும்னு அங்க இருக்காங்க. அது ஊதிக்கும் போது ஒரு சொர்க்கம் கிடைக்கல. 6 மணிக்கு கிடைக்குமா? போய் பாருங்க. தலையில நங்கு அடிச்சு தேங்காய் உடைச்சு வேண்டியிருக்காங்க. எதனால இந்த பிணைப்பு? இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு சில பேர் லவக்குன்னு 15 இட்லி உள்ள தள்ளுறது. சில பேர் கல்லு கணக்கிட்ட இருக்கும், அந்த இட்லியும் 15 சாப்பிட்றது. ஆக இட்லிக்கு நமக்கு அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். என்ன நினைக்கியன்னு கேட்டோம். மாவை ஊற்றி அவிச்ச மாதிரி இருக்கு அவங்க பதில். நான் இப்பவுமே டெய்லியுமே இட்லி சாப்பிட்டாலுமே அது ஒரு மாதிரி அழுத்து போகாது. டெய்லியுமே நான் மார்னிங் நைட்டு கூட சாப்பிடுவேன். பாயில் பண்ணி சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் எல்லா சைடிஸுக்கும் அது மேட்ச் ஆகும். சிக்கன் சட்னி, சிக்கன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் வச்சு சட்னி இதெல்லாம் வச்சு நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். ஏன்னா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியில நிறைய நேரம் திட்டு வாங்குறோம்ல, அதனால மல்லிகைப்பூ ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கு தமிழர்கள் இந்தியாவில் ஒரு பிரிக்கப்படாத உணவா இன்னைக்கு இட்லி மாறிடுச்சு. உடனே மருத்துவமனையில் இருந்தாலும் கூட வேற எங்க இருந்தாலும் ஒரு எளிமையாக சிரிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து இட்லியா தான் இருக்கு. பிறந்த உடனே பால் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இட்லி தான் கொடுப்பாங்க. இது சாப்பிட்டதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். முன்னொரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் முன்னாடிலாம் பார்த்தா தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கள்லாம் இட்லியை வந்து வீட்டில் செய்வாங்க. கால நேரத்தில் சிம்பிள் வேலை
கொஞ்சம் வேலையும் சிம்பிளாக இருக்கும், அதனால அது கொஞ்சம் பசியாக இருக்கும். நாங்களே சின்ன வயசுல தீபாவளிக்கு இட்லி சுடுவாங்க, தீபாவளி பொங்கலத்தை இட்லி சுடுவாங்க, மத்தாளுக்கு இட்லி எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரெகுலர் ஃபுட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அது இட்லி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கமே அரிசி எல்லாமே ஃப்ரீயாக தர்றாங்க. அதெல்லாம் இட்லி சாப்பிட்றது நார்மலாக எல்லா வீட்லேயும் ஈஸியாக தெரியுது. கல்யாண விசேஷம், காது குத்து விசேஷம் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 இட்லி வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த பந்தியை பரிமாற்றம் பண்ணுவாங்க. சரி, உணவாக இருந்தது இன்னைக்கு மக்களுடைய தரம் உயர்த்தப்பட்டு இந்த உணவு வகை எல்லோரும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்பது இன்னைக்கு மக்களிடையே ஒரு வளர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க முடியுது. எல்லா பலசர கடையிலையும் தெருவா நமக்கு இட்லி மாவு, சாயங்காலம் அரைச்ச மாவு நம்ம கையில கிடைக்குது. அதை வாங்கி உடனே இட்லி ரெடி பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தோசைனா எண்ணெய் ஊற்றி தான் நம்ம தடவும். இது நம்ம வேற எதுவுமே சேர்க்காது. இட்லி அப்படின்னா சாப்பிடணும், ஆவிதான் யாரும். அடுத்து நீங்க உஷாருக்குள்ள இப்ப நீங்க போக போறீங்க, ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன்னா நாளொரு மேனியும் பொழுது இரு வண்ணமாக தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. பிடிச்சி நிப்பாட்ட முடியல. 10,000 ரூபாய் சவரன் இருந்த காலத்தில் இன்னைக்கு பாருங்க 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து போச்சு. அதில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அம்மா நேராக போய் தங்கத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டா என்னன்னு சொல்லி போயிருக்காங்க. பாருங்க, நீங்க மலை பிரதேசத்துக்கு போகும்பொழுது பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம்ங்க. அடுத்து நாம கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். முன்னாள் ஆசிரியர், இந்நாள் சபாநாயகர் ஐயா தான் நிக்காக. நேரடி உறவுன்னே சொல்லிட்டு போங்களேன், எவ்வளோதானே. எனக்கு நடிகர் விஜய் நல்லா பிடிக்கும் தம்பி. அவர் காமெடியெல்லாம் நல்லா ரசிப்பேன். அவர் கபடி விளையாட்டில் உள்ள ஒரு காமெடியெல்லாம் தினம் பார்ப்பேன். அதனால எங்களுக்கு நேரடி உறவு தானே அவருக்கு. எனக்கும் அவர் படம் நடிக்காரு, நான் பார்த்துருக்கேன். நேரடி உறவு தானே இது. யாரு எங்க இல்லை, இந்த அரசுக்கு யாருக்கும் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமே. எல்லாரும் மேலேயும் விஜயா இருந்தாலும் அவரை கைடு பண்ண ஆளா இருந்தாலும் இந்த அரசு யாரையும் தப்ப விடாது, நடவடிக்கை எடுக்கும். இதுல மற்றவங்களை பார்த்து அங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தனக்கே உரிய வாத்தியார் நகைச்சுவையில சொல்றாங்க. தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிடுதாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும். நீங்க 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிடுதாரு. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறதுல நான் எனக்கு தெரியும். இவர் நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல. இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு. இப்போ அரசியலில் நடிக்கிறதுக்கு ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷாட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதில் உள்ள நன்மை தீமை யார் தான் பார்த்துக்கணும்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, பரபரப்பாக இருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்று. அடுத்து நம்ம காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி ஐயா ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுகிற சக்தியை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு வலிமையான தொண்டர் படையையும் இளைஞர் அணியையும் அவர் உருவாக்கணும். மேல் வருகிற காலங்களில் இந்த கூட்டங்களை முறையாக நடத்தணும்னா அவர்கிட்ட ஒரு வலிமையான இளைஞர் அணி வேணும். அவர்கள் கூட்டங்களை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா போலீஸே எல்லாருக்கும் செய்ய முடியாது. முதலமைச்சருக்கு இருக்கிற பாதுகாப்பு எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது இயலாது. எனவே அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், நிகழ்ந்துட்டது. இனிமேல் கூட்டம் நடத்துகிறவர்கள் முடிந்தவரை தங்களுடைய பாதுகாப்பிற்கு தங்களுடைய தொடர் அணியை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சியிலையும் அது இருக்கு. விஜயும் விரைவில் அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதை அரசியலாக்க வேண்டாம். இதை நாம் மனிதாபிமான நோக்கத்தோடு பார்த்து ஒரு முடிவு செய்வோம். அவசரப்பட்டு குற்றம் குறை சொல்ல வேண்டாம் என்பது என்னுடைய
அடுத்து நம்ம அண்ணன் செந்தமிழர் அண்ணன் சீமான் வந்து நின்று அவரும் ஒரு நோட்ஸ் கொடுக்கார். அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான் தானே. அதனால ரசிகர் கூட்டமா இருக்கும்ல, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதே தான் நடக்குது. அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இதுதான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது வித்ததானே இது. அடுத்து அண்ணன் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப என் தம்பி டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டின்றாப்ல. அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவிக்கே எங்க வச்சு டிவிக்கே பெற்ற அன்னைக்கு என்டிகே டிஎம்கே ரெண்டு தான் இருந்துச்சு. மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல, இங்க எதிர்கட்சி ஆண்ட இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல. நேரடியா ஐயா ஸ்டாலின் சீமான் ரெண்டு பேர் தான் போட்டி. உங்களுக்கு விளக்குதா? ரெண்டு பேர் தான் போட்டிட்டான். அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்தை கூட தரல, வேற வழி இல்லாம அதே மைக்கிலே போய் நின்னேன். அவங்க பல ஆண்டுகளா இருக்கு, 75 ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. அப்புறம் நேரம் கோயம்புத்தூர்ல நம்ம வானதி அக்கா அவங்க நம்ம திருமாவளவனை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய பதட்டத்துல இருக்காரு. ஒன்று அவருடைய வாக்கு வங்கி இன்னொரு பக்கம் போகுதுங்கிற பதட்டம், இன்னொன்று திமுகவை முதலமைச்சரை எப்படி காயப்படாம வச்சுக்கணும், எப்படி அவங்க மனசு கஷ்டப்படாம நோகாம அறிக்கை கொடுக்கணும் பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு. எல்லாம் பிடிச்சிருந்ததா? நல்லா பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க, மிச்சத்தெல்லாம் அப்படியே ஓரமா வச்சுட்டு போய் படுத்து தூங்க போங்க, சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது இருங்க 10 வருஷத்து அப்படி நேரம் போட்டுக்கிறேன். உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா.